அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 12, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 70 வயதான அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு மத்திய அமைச்சரவை ஒப்புதல்னு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டின் 4.5 கோடி குடும்பங்களை சேர்ந்த சுமார் 8 கோடி மூத்த குடிமக்கள் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான இலவச மருத்துவ காப்பீடு சேவையை பெறுவார்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தின் மூலம் நாட்டின் 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் இலவச மருத்துவ காப்பீட்டை வழங்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதன்கிழமை நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. 70 வயதான அனைவருக்கும் இலவச காப்பீடு திட்டம் என்பது மத்தியில் 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள பாஜகவின் முந்தைய மக்களவைத் தேர்தல் வாக்குறுதியாகும். ஆனால் இது குறித்து அறிவிப்பு கடந்த ஜூலை மாதம் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் வெளியாகவில்லை. இந்த சூழலில் ஜம்மு காஷ்மீர், ஹரியானா பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் காப்பீட்டு திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மாநிலங்களுக்கு 38,000 மின்சார பேருந்துகள்னு தெரிவிச்சிருக்காங்க. மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் 169 நகரங்களில் ரூபாய் 3,435 கோடியில் 38,000 மின்சார பேருந்துகள் வாங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 2029 வரையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த பேருந்துகள் 12 ஆண்டுகள் வரை சேவையில் இருக்கும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் வானிலை மாற்றங்களை எதிர்கொள்ள ரூபாய் 2,000 கோடின்னு தெரிவிச்சிருக்காங்க. பருவநிலை மாற்ற பாதிப்புகள் மற்றும் தீவிர வானிலை மாற்றங்களை கண்டறிந்து எதிர்கொள்வதில் தேசத்தின் திறன் மேம்படுத்தும் நோக்கம் கொண்டு மெவுசம் இயக்கம் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. பேர் பார்த்துக்கோங்க, மெவுசம் இயக்கம். இந்த சைட் இருந்தது ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம். அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நெல்ற நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக நம்ம திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையும் கால் தீயச்சம் போல தெரும். செய்ய தொடங்கிய செயல் கொண்ட பகை என்று இவ்விரண்டின் குறை ஆராய்ந்து பார்த்தால் தீயின் குறை போல் தெரியாமல் வளர்ந்து கெடுக்கும் அப்படின்னு வினை செயல்வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. உலகம் முழுவதும் இந்தியா தயாரிப்பு செமிகண்டக்டர்கள் பிரதமர் மோடி விருப்பம்னு தெரிவிச்சிருக்காங்க. உலகம் முழுவதும் ஒவ்வொரு மின்னணு சாதனங்களிலும் இந்திய தயாரிப்பு செமிகண்டக்டர்கள் இருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். திருப்புமுனையான முன்னேற்றங்களால் இந்திய செமிகண்டக்டர் துறை புரட்சியின் விளிம்பில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அறிதிறன் பேசி மூலம் மின்சார வாகனங்கள் வரை அனைத்து சாதனங்களிலும் அடிப்படையாக செமிகண்டக்டர்கள் என்பதால் உள்நாட்டின் அதன் உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தினான்னு தெரிவிச்சிருக்காங்க. பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மையமாக கொடுத்துருக்காங்க. அதாவது பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி, பயன்பாடு, ஏற்றுமதியில் உலகளாவிய மையமாக இந்தியா உருவெடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தினார். தில்லியில் உள்ள அந்த பாரத மண்டபத்தில் பேசியிருக்கப்போ இதெல்லாம் சொல்லியிருக்காரு. பருவநிலை மாற்றம் என்பது எதிர்காலத்துக்கான பிரச்சனை இல்லை, தற்போதையே அதன் தாக்கம் உள்ளது என்பதை உலகம் உணர்ந்து வருகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. கிரேட்டர் நொய்டாவில் செமிகான் 2024 சர்வதேச கருத்தரங்கின் ஒரு பகுதியாக இடம்பெற்ற கண்காட்சி நிர்வாகிகளுடன் புதன்கிழமை பார்வையிட்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது 100 இடங்களில் உணவு தர பாதுகாப்பு சோதனை ஆய்வகங்கள், 50 இடங்களில் உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. நாடு முழுவதும் 100 இடங்களில் உணவு தர பாதுகாப்பு சோதனை ஆய்வகங்கள் MSME துறையினருடன் இணைந்து 50 இடங்களில் பல்வேறு உணவு தானியங்களை சேமிக்கும் கிடங்குகள் அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காரு. அண்ட் அது போக எக்ஸ்ட்ரா நிறைய கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸு. டைம் இருக்கிறவங்க வாசிச்சு பாருங்கள். ஸ்போர்ட்ஸில் நம்ம நோட் பண்ணுற அளவுக்கு எந்த நியூஸும் பெருசாக இல்லை. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக ஒன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணும்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்போம். நம்ம டெலிகிராம் சேனலில் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பரோட PDF கொடுத்துருவோம். அண்ட் அன்னன்னைக்கு நியூஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸோட பேப்பர் கட்டிங்ஸும் கொடுத்துருவோம். அப்பப்போ குவிஸ் கொஸ்டின்ஸும் கேட்போம். ஸோ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக கொஞ்சம் அப்டேட்டில் இருந்துக்கணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.